விதிகளை எழுதி வைத்திருக்கிற பதிவேட்டிற்கு தாய் புத்தகம் என்று பெயர். அவனிடத்தில் அந்த புத்தகம் இருக்கிறது. அவன் தான் எழுதியவன். இவ்வளவு ஆயுள் என்று எழுதியவன் அவன். அவனால் அதை அழிக்கவும் முடியும், நீட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். இவ்வளவு ரிசுக்கு என்று எழுதியவன் அவன். அவனால் அந்த ரிசுக்கை அதிகப்படுத்தவும் முடியும், குறைக்கவும் முடியும். ஒன்ஸ் எழுதிட்டான்னா அதுக்கப்புறம் அவன் அழிக்க மாட்டான்னு எங்கேயும் சொல்லல. குரான்ல அவன் சொல்றது என்னன்னா, நாடியதை அழிப்பான், நாடியதை சேர்ப்பான். ரெண்டுமே அங்க வருகிறது. இறைவனுடைய பதிவேட்டிலே இருக்கிற விதியை மாற்றுவது தர்மமும் துவாவும். ரெண்டே ரெண்டு தான். அந்த அடிப்படையில் துவா மாற்றும். அதிலும் இது போன்ற இரவுகளை கொடுத்து துவா செய்ய சொல்லி நம்மிடத்திலே கேட்கிறான். யாருக்காவது துவா செய்யும் வாய்ப்பு கிடைக்குமானால் அல்லாஹ் அவனை கேட்க சொல்லி இதை அவன் திருத்துகிறான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்.